வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். நான் சொல்றதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன். தவேகா ப்ளஸ் காங்கிரஸ் ப்ளஸ் விசிக இந்த 3 கட்சி கூட்டணி போதும் முடிவுக்கு வரும் திராவிட அரசியல். திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. 2026ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு இப்பொழுதே தமிழக அரசியல் கட்சிகள் தயாராகி வரும் நிலையில் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வருகின்றன என்பதனை பார்த்து வருகிறோம். திமுக கூட்டணியில் உள்ள முக்கிய கட்சிகளான காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக ஆகியவை இதே கூட்டணிகளை நீடிக்குமா அல்லது வெளியே போகுமா என்ற சூழல் ஆட்டத்தில் ஊசல் ஆட்டத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. மதிமுக கிட்டத்தட்ட வெளியே போய்விட்டதாகவும் அதிமுக பாஜக கூட்டணியில் சேர இருப்பதாகவும் கூறப்படுகிறது. பாமகவை பொறுத்தவரை இரண்டாக பிரித்தால் ஒரு பிரிவு அதிமுக, இன்னொரு பிரிவு அதிமுக பாஜக கூட்டணியிலும் இன்னொரு பிரிவு திமுக கூட்டணியிலும் இணையும் என்றும் கூறப்படுகிறது. திமுக கூட்டணியில் பாமக வந்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேறும் என்றும் கூறப்படுகிறது. ஏற்கனவே விஜய் கட்சியுடன் காங்கிரஸ் மறைமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் 50 முதல் 60 தொகுதிகளை கொடுத்தால் விஜய் கட்சியுடன் காங்கிரஸ் செல்ல வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக ஆகிய 3 கட்சிகளும் திமுக கூட்டணியில் இருந்து சென்று விட்டால் இடது மற்றும் வலது கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட்டணியில் இருந்து வெளியேறும் என்றும் கூறப்பட்டு வருகிறது. மொத்தத்தில் தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் இருப்பதால் எந்த கட்சிகள் கூட்டணியில் இருக்கும், எந்தெந்த கட்சிகள் கூட்டணியில் இருந்து விலகும் என்பதனை கணிக்க முடியாத நிலை உள்ளது. இந்த நிலையில் நடுநிலை அரசியல்வாதிகள் கூறுவது என்னவென்றால், ஒரே தேர்தலில் 2 திராவிட கட்சிகளையும் விஜய் வீழ்த்த வேண்டும் என்றால் ஒரு வலுவான கூட்டணி அமைக்க வேண்டும் என்றும், அதிக கட்சிகளை சேர்க்கவில்லை என்றால் கூட காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் ஆகிய 2 கட்சிகளை மட்டும் கூட்டணிகளில் சேர்த்தால் போதும். இந்த கூட்டணி ஒரே நேரத்தில் 2 திராவிட கட்சிகளையும் வீட்டுக்கு அனுப்பிவிடலாம் என்றும் கூறி வருகின்றனர். ஒரே ஒரு முறை ஆட்சி அமைத்து 5 ஆண்டுகள் நல்லாட்சி கொடுத்து மக்களின் மனதில் வென்று விட்டால் எம்ஜிஆர் போல தொடர்ச்சியாக ஆட்சி அமைக்கலாம் என்றும், விஜய்க்கு 50 வயதுதான் ஆவதால் இன்னும் அவருக்கு நீண்ட எதிர்காலம் அரசியலில் இருக்கிறது என்றும் கூறி வருகின்றனர். 1996ஆம் ஆண்டு ரஜினி மட்டும் அரசியல் கட்சி ஆரம்பித்திருந்தால் இன்று வரை அவர்தான் ஆட்சி செய்திருப்பார். ஆனால் ஒரு நல்ல வாய்ப்பை அவர் மிஸ் செய்துவிட்டார். அதே போன்ற ஒரு வாய்ப்பு தற்பொழுது விஜய்க்கு கிடைத்துள்ளது. இந்த வாய்ப்பை விஜய் மிஸ் செய்யாமல் பயன்படுத்தி கொண்டார் என்றால் தமிழக அரசியலில் ஒரு புதிய வரலாற்றை அவர் எழுதுவார் என்றும் கூறி வருகின்றனர். மொத்தத்தில் தமிழக மக்களின் கடைசி நம்பிக்கை நட்சத்திரமாக விஜய் இருக்கிறார் என்றும், அவரது தலைமையிலான ஆட்சி அமைய அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது. இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் பெரும் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.